டிக்கெட் டு ஃபினாலே வாங்கினபடியே கன்வின்ஸ் பண்ணி தூக்க வச்சிருவாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னும் செட்டில் ஆகல? கால் 8438431800. அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணதுதான் பண பெட்டி, த மணி பாக்ஸ். நான் இது உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், இந்த மணி பாக்ஸோட ப்ராபபிலிட்டி. வின்னர் டைட்டில் ஃபினாலேக்கு யார் போவா அப்படின்னும் போது, நான் ஃபினாலேக்கு தான் போவேன்னு கிளாரிட்டியா விஷனரியா இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படி அந்த ஒரு ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அர்ச்சனாக்கு அந்த கிளாரிட்டி கிளியரா இருக்கு. ஒரு மாதிரி தினேஷ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. இவங்க 2 பேரை தவிர மிச்சவங்க எல்லாருமே இது ஒரு ப்ராபர்ட்டியா தான் பாக்குறாங்க. நான் நேத்து நம்ம பேசும்போதும் கூட சொன்னேன், விசித்ரா எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அவங்க ஒருவேளை வரல அப்படின்ற ஒரு விஷயம். மாயா பூர்ணிமா எந்நேரமும் இந்த டைட்டில் வின்னரே அர்ச்சனா தான் முடிவுல இருக்கும் போது, அவங்களும் ஒரு நல்ல காசு வந்தா இந்த பிட்டிங் மேல ஒரு ஐடியால தான் இருக்காங்க. சோ இப்படி பார்க்கும்பொழுது இந்த பணப்பெட்டிய நாம ஆரம்பத்துல பேசும்போது ஒரு மணி எடுப்பாரு, ஒரு விஜய் வர்மா எடுப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப மணி விஜய் வர்மா கூட ஒருவேளை விளையாடலாம்னு யோசிச்சா கூட, இவங்க எல்லாம் பின்னாலே வருவாங்கன்னு நினைச்சா அந்த டிக்கெட்டுங்களாம் தான் பாக்ஸ எடுக்கிற பிளான்ல இருக்குதுங்க எல்லாருக்குமே. அது போக ஓப்பனா ஃபினாலேக்கு ஃபினாலேல யாரு ஜெயிப்பா, யாரு வின்னிங்க்கு வருவான்னு பேசுறதை விட்டுட்டு பெட்டியை எப்படி எடுக்க போறோம், அவங்க 2னா நம்ம 3, 3னா 5, 5னா 10, அவங்க யோசிக்கிற கேப்ல நம்ம தூக்கிடணும். இப்படி பலதரப்பட்ட டிக்கெட் டு ஃபினாலே வாங்கினபடியே கன்வின்ஸ் பண்ணி தூக்க வச்சிருவாங்க போல் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. பெட்டி எடுக்கிற டாஸ்கோடைய வீரியம் ஏன் அப்படி போகுதுன்னா, பை மைண்டு அவங்களுக்கு அப்ஜெக்டிவ் என்ன, இந்த டைட்டில் இல்லைன்னா எவ்வளவு காசுன்றது தான் அப்ஜெக்டிவ். ஃபினாலேக்கு போனோம், வின் பண்ணலனாலும் அதை டேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற அந்த முனைப்பு இப்ப இல்லம்மா, ஆரம்பத்துல இருந்தே. இப்பதான் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்குள்ள அது ஒரு இது இல்லை. அதனாலதான் வழக்கமா போன சீசன்ல, அதுக்கு முந்தின சீசன்லாம் இந்த ரேங்கிங் டாஸ்க் மினிமம் ஒரு 2 தடவையாவது விளையாண்டுருவாங்க. இந்த தடவை 25 days கிட்டக்க நியர்பைல இருக்கும் போது ஒரு தடவை பிரதீப் இருக்கும் போது நடந்தது ரேங்கிங் டாஸ்க். ஆல்மோஸ்ட் 75 days தாண்டி இப்போ ஒரு மேக்சிமம் 5-6 தான் இருக்காங்க. இவங்க லெவல்ல கூட அந்த ரேங்கிங் டாஸ்க் நடத்தி இவங்களோட முனைப்பை அவங்க செக் பண்ணிக்கவே இல்லை. யாருக்குள்ள அந்த முனைப்பு இருக்கு, யார் உண்மையிலேயே வரணும் அப்படின்ற அந்த ஒரு முனைப்பே இல்லாம இருக்கிற இவங்க கிட்ட. அதனாலதான் இவங்களும் ஒன்றும் பெருசா பெரிய பெரிய டாஸ்க் இதெல்லாம் கொடுக்கல. எல்லாம் ஹெல்த் இஷ்யூஸோடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற குரூப் மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு தாட்ல தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் நினைக்கிறேன்ப்பா, இதை நான் நினைக்கிற ஆங்கிள் படி பார்த்தா இது ஒரு வீக்கர் எலமெண்ட் ஆஃப் ஸ்கோப்ல தான் இருக்காங்க. மணி இன்னைக்கு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா, இட்ஸ் பெட்டர் விசித்ரா அவர்களே அதை எடுத்துட்டா இட்ஸ் ரைட் டைம்ன்றது நான் ஃபீல் பண்றேன். நீ சொன்னதெல்லாம் சரி. அவங்க இந்த மாதிரி ஹை டைம் ஒரு பர்சனல பேசாதீங்கன்னு பூர்ணிமாவே கூட ஆஃப்டர் த ஷோ அட்வைஸ் பண்ணாங்க. அப்படித்தான் நான் பேசுவேன், எனக்கு அப்படிதான் தோணுது, என் ஃபேமிலி அவங்க பேசக்கூடாது, ஏன்னா எனக்கு லைஃப் இருக்கு, அவருக்கு லைஃப் இல்ல, இப்படின்றதுல கடும் கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க பேசுறாங்க அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்களுக்கு பெட்டி மட்டும் ஏன் சும்மா போறது இல்ல? எவிக்ஷன் ஒரு விஷயம் வந்தா எவிக்ட் ஆகலாம், அது எப்படி நடக்கும்ன்றது தெரியல. பட் நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா டக்குன்னு வெளியில வரதுக்கு அது ஒரு ஈஸி வே இல்ல, குவைட்டா எடுத்துட்டு அவங்க பாட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல நான் சொல்றேன். ஒன் ஹூ இஸ் ஆஃப் குட் இன் ஃபைனான்ஷியல் லைஃப் ஃபினாலேக்கு போறதுக்கான கிவ் அப்க்கும் வந்துட்டாங்க. அண்ட் ஷி டோன்ட் டிசர்வ் தி வே ஹவ் ஷி வென்ட். கண்டிப்பா எலிமினேஷன் அப்படின்ற ஒரு கிரவுண்ட் ஆஃப் இது வரும்பொழுது எலிமினேட் ஆவாங்களான்னு கேட்டா அந்த ப்ராபபிலிட்டி லிஸ்ட் ஆஃப் பீப்புளை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் வரும். அதுதான் சொல்றேன். ஒரு பூர்ணிமாவோ ஒரு மாயாவோ தாண்டினதுக்கு அப்புறம் விசித்ரா, மணி, விசித்ரா, தினேஷ், மணி, அர்ச்சனா இந்த ரேஞ்சில இருக்கு. எனக்கு போன சீசன்லயே ரவீனாவை ரீடைன் பண்ணி விஜய் ரீடைன் பண்ணி ரவீனாவை எலிமினேட் பண்ணும் போதே செம காமெடியா இருந்தது. விஜய் வர்மா நிக்சன் போட்டிருக்கலாம். மாயாவை காப்பாத்துற போது ரவீனாவை எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க பாத்தீங்களா? ஏன்னா ரவீனா ஒருவேளை இருந்தா பெட்டி எடுத்துருவான்னு தானே எடுத்தாங்க. அப்போ நீங்க சொல்ற ஆப்வியஸா இந்த வாரம் பெட்டி தூக்குற பார்ட்டி உண்மையிலேயே இந்த 3 டிக்கெட்ல ஒவ்வொரு டிக்கெட் தான்.
யாருன்னா விசித்ரா, மாயா, பூர்ணிமா இந்த 3 பேர்ல தான் ஒருத்தங்க எடுக்க போறாங்க. மாயா தூக்குவாங்கன்றீங்களா? ஆமா ஆமா, மாயாவும் சேர்த்துதான் சொல்றேன். விசித்ரா, மாயா, பூர்ணிமா. மாயாவை போன வாரம் எடுக்காம விட்டது இது கூட ஒரு காரணமா இருக்கலாம்ல. ஓ ஓகே. ஆனா அமௌண்ட் பொறுத்து தான் இருக்குல்லனா? அமௌண்ட் பொறுத்து மேபி மணி சொன்னாலே அது ஏன் மணி அதுன்னு கூட நினைக்கிறீங்க? மணி பேசி வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா இருக்கலாம். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்கு. ஒரு ஒரு ஃபினாலே நோக்கி போகலாம் அப்படின்னு. பணம் தேவைதான், ஃபினாலே நோக்கி போகலான்னு. அப்படி இருக்கும் பொழுது இந்த 3 பொண்ணுங்க ஷ்ரூடா இந்த 3 லேடிஸ் வந்து ஷ்ரூடா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஏன்னா பூர்ணிமா டிபெண்ட்ஸ் ஆன் மணி, மாயா who knows practical. If this doesn't works, let me take what I need for. Yeah, correct. ரெண்டாவது விசித்ரா டிசைடட் லைக் ஓகே, நான் இருக்கிறதே டே பேமெண்ட்டுக்கு தான். அந்த டே பேமெண்ட்டை ஒரு பெட்டி எடுத்துட்டு அந்த டேஸ் குறைஞ்சு நான் லட்டுக்குட்டோட வீட்டில் ஜாலியாக இருக்கலாமேன்னு அவங்க அப்படி ஒரு டெசிஷன் கூட எடுக்கலாம். ஸோ தினேஷ் விஷ்ணு பெருசா மைண்ட் வந்து அங்கே உள்ள டிராவலர்ல கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அர்ச்சனா அப்படிதான், இந்த 3 டிக்கெட் இன்னும் 2 டிக்கெட் தான் உள்ள போகணும். ஸோ என்னைய கேட்டா விஜய் வர்மா வெளியில போய் பூர்ணிமாவோ இல்ல விசித்ராவோ வெளியில எடுத்துட்டாங்கன்னா மாயா அர்ச்சனா ஃபினாலேக்கு கொண்டு போய் அர்ச்சனாவை ஜெயிக்க வைக்கலாம். மாயா எடுத்துட்டாங்கன்னா பெட்டிய சரியா மணிச்சந்திராவையோ இல்ல தினேஷ் அர்ச்சனாவை இவங்க 3 பேரை வந்து அந்த கேட்டகரியில கொண்டு போலாம். டெஃபினட்டா பூர்ணிமா, விசித்ரா இவங்க 2 பேரும் வந்து ஃபினாலேல வந்து அந்த செகண்ட் பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மாயா வந்து காசு எடுத்துட்டு போறதுக்காகவே போன வாரம் நாமினேஷனை காப்பாத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் இந்த வெளியில போனவங்க எல்லாம் திரும்பி வந்தா மாயாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஈவெண்ட் மிஸ் ஆகிடும்ன்றதுக்காகவே ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்கு. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம் தேவைக்கான இந்த வெற்றி அர்ச்சனாவுக்கு தான் போய் சேரும் என்று நிதர்சனமாக தெரிந்து கொண்டிருக்கிறது. இவ்வேளையில் யார் அந்த 2வது பெட்டிக்காக 2வது வெற்றியாளர் அப்படின்ற ஒரு விஷயத்துல என் கண்ணுக்கு மாயா உள்ள வரலன்னா தினேஷ் ஆர் மணிக்கு கொடுத்துருவாங்க செகண்ட் பிளேஸ். அவ்வளவுதான். ஆக்சுவலா இனிமேல் வந்து முடிக்க வேண்டிய ரோஸ்ட், முடிக்க வேண்டிய டோஸ்ட் எல்லாம் நேத்தோட முடிஞ்சது. அது நம்ம கொஞ்சம் நடுவில் பேசுவோம். நியூ இயர் எதுவுமா எடுத்தோடனே அதை ஆரம்பிக்க வேணாம். நேற்று உங்க அக்காவை வச்சு செஞ்சுட்டா பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா உங்க அக்காவுக்கு வழக்கம் போல ஷாரி கேட்கணுன்ற பேசிக் ரெஸ்பெக்ட் கூட இல்லை. சரி, அதை பத்தி லேட்டா பேசுவோம். ஆனா மேட்டர் என்னன்னா இந்த வாரம் வந்து டெஃபினட்டா பெருசா என்ன சொல்றது, ஒரு மாதிரி நம்ம வந்து ரிவ்யூவை ஷோ பேசிஸ்ல பண்ற அளவுக்கு இல்லைனாலும் இந்த ஷோவை இனி இவங்க வந்து அவ்வளவுதான் ஒரு மாதிரி ஆடி டயர்டாகி நாட்களை கடத்தி ஆட்களை கடத்துற நாட்கள் வந்துருச்சு. ஸோ இவங்களே எதிர்பார்க்கறதுனா பெட்டி டாஸ்க்கு, போனவங்க திரும்பி வர்றது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன நிகழ்வுகள், அப்படி இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல குட்டி குட்டி எலமெண்ட் ஆஃப் டாஸ்க்னு இந்த ஒரு ஃபன்னை கிரியேட் பண்ற லெவலுக்கு ஜாலியா அந்த இதை போட்டு ஜம்ப் பண்ணி இந்த ஸ்பான்சர்ஸ்க்கான பொருட்கள் எல்லாம் வியாபாரம் பண்ற வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் செட்டில் ஆகல? கால் 843-843-1800